பராசக்தி பேசும் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு. நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி துப்பாக்கிச்சூடு ஒரு மறக்க முடியாத அதிகாரம். எச்சரிக்கை: இந்த செய்தியில் இடம்பெறும் சில விவரங்கள் வாசகர்களுக்கு மன அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை உலுக்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையும் இராணுவமும் நடத்திய துப்பாக்கிச் சூடுகளில் பலர் உயிரிழந்தனர். அவற்றில் மிக மோசமானதாக கருதப்படுவது பொள்ளாச்சி துப்பாக்கிச்சூடு. இந்தி எதிர்ப்பு தொடக்ககால வரலாறு. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் 1930களின் பிற்பகுதியில் தொடங்கின. 1937ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் ஆட்சியமைத்த ராஜாஜி பள்ளிக்கூடங்களில் இந்தியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டும் என அறிவித்தது பெரும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. ஏப்ரல் 21, 1938. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாயம். 125 பள்ளிகளில் முதற்கட்ட அமலாக்கம். நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. 2ஆம் உலகப் போர் காரணமாக 1939இல் ராஜாஜி பதவி விலக 1940இல் இந்தி கட்டாய உத்தரவு திரும்பப் பெறப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகும் தொடர்ந்த இந்தி விவகாரம். 1948இல் முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்தில் மீண்டும் இந்தி கட்டாய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்ப 1949இல் அவர் பதவி விலக அந்த திட்டமும் கைவிடப்பட்டது. 1965 போராட்டம் உச்சத்தை எட்டிய ஆண்டு. இந்திய அரசமைப்பு சட்டப்படி 15 ஆண்டுகள் 1950 முதல் 1965 வரை ஆங்கிலமும் இந்தியும் அலுவல் மொழிகள். 1965 ஜனவரி 26க்கு பிறகு இந்தி மட்டுமே அலுவல் மொழி. இதனால் இந்தி பேசாத மாநிலங்களில் பெரும் அச்சம் உருவானது. 1963இல் கொண்டுவரப்பட்ட அலுவல் மொழிகள் சட்டம் ஆங்கிலம் தொடரலாம் என்ற குறிப்பிட்டதே சர்ச்சைக்கு காரணமானது. அண்ணாதுரை மே என்பதற்கு பதிலாக ஷால் என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆனால் திருத்தம் ஏதுமில்லாமல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு நாள் துக்க நாளாக அறிவிப்பு. 1965 ஜனவரி 26ஆம் தேதியை திமுக துக்க நாளாக அனுசரிப்பதாக அறிவித்தது. அரசு அனுமதி மறுத்தது. மாணவர் போராட்டங்கள் தீவிரமடைந்தன. சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்களில் போராட்டங்கள் வெடித்தன. திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி போராட்டம் இரத்தக்களமாக மாறியது. பிப்ரவரி 12, 1965 முழு அடைப்புக்கு அழைப்பு. பாலக்காட்டு சாலையில் போராட்டம். தபால் நிலைய பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை அகற்ற முயன்ற மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கல்வீசு, தடியடி, இராணுவம், துப்பாக்கிச்சூடு. அதிர்ச்சி தரும் சம்பவங்கள். 4 வயது குழந்தை துப்பாக்கிச் சூட்டில் பலி. ஒரே குண்டில் பெரியவரும் 10 வயது சிறுவனும் உயிரிழப்பு. காயமடைந்த இளைஞர் மீண்டும் போராட்டத்தில் கலந்து கொண்டு உயிரிழப்பு. பொள்ளாச்சி ஒரு போர்க்களம் போல் மாறியது. உயிரிழப்புகள் தெளிவற்ற கணக்கு. அரசு தரப்பு குறைந்த எண்ணிக்கை. தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் 13.2 1965 10 பேர். ஆய்வாளர் ராமசாமி 80 முதல் 100 பேர் வரை இருக்கலாம். உண்மையான எண்ணிக்கை வரலாற்றில் மறைந்து விட்டதாக வரலாற்றாசிரியர்கள் கூறுகின்றனர். இயக்கம் பராசக்தி வரலாற்றின் பிரதிபலிப்பு. 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் வலி, தியாகம், உயிர்பலி ஆகியவற்றை நினைவூட்டும் ஒரு வரலாற்று சாட்சி. செய்திச் சுருக்கம். மொழி அடையாளத்திற்கான போராட்டத்தில் தமிழ்நாடு கொடுத்த விலை பொள்ளாச்சி துப்பாக்கிச்சூடு.